அந்த சந்திரனும் என்பதுமே அந்த சூரியனும் என்பதுமே அது இவளது கண்ணில் கண்ணே வளர்ந்தியோ. எப்படி எப்படி வலது கண்ணில் இருக்கக்கூடியது சூரிய பகவான், பகலிலே ஒளி வீசக்கூடிய சூரிய பகவான். இடது கண்ணாக இருக்கக்கூடியது இரவிலே ஒளி வீசக்கூடிய சந்திர பகவான். இது இரண்டும் என் கண் நேத்திரங்கள் மட்டும்தான். இரண்டுமே உங்க நேத்திரம் தானா? ஆமா. வலது கண்ணு சூரிய பகவான், ஆமா. இடது கண்ணு அதுதோ இரவில் சந்திர பகவான். சந்திர பகவான். ஆமா. என்னங்க இது தெரியாத போய் நான் இத்தனை ஆண்டு காலமா உங்கள்ட்ட பொழைச்சு. சரி, அப்ப படியலுக்கு போயிட்டு வரணும். நீங்க போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன். போயிட்டு வரேன். ஏங்க நில்லுங்க. ஏண்டி ஏன் சாமி என்ன முன்னாடி விட்டு இருக்கிற என்ன என்னன்னு தெரியலடா. என்னமோ தெரியலங்க. நீங்க கைலமலை விட்டு காலை கீழே எடுத்து வச்சா போதும், எனக்கு அப்பதாங்க வருது. வந்துருச்சா? ஆமா, மறுபடியும் வந்துருச்சு. என்னடி என்னங்க கேளடி. எனக்கு மறுபடியும் சந்தேகம். என்னடி சந்தேகம்? கேளடி. ஆண்டவா மண்டா ஆகாய என்பதெல்லாம் யாருங்க? மண்டா சூரியங்க. மண்டா பூலோக என்பதெல்லாம் யாருங்க? மண்டா சூரியங்க. எனக்கு தெரியுமா அந்த பூமி யாருங்க? எனக்கு உனக்கு தெரியுமா? மண்டா ஆகாய என்பதெல்லாம் பூலோக என்பதெல்லாம் மன்னவா, ஆகாயம் என்பது யாரு? இந்த பூமி என்பது யாரு? இது சொன்னா போதும். இரண்டையும் சொல்லிட்டு படி இலக்க போகலாம். அடி ஆகாயம் என்பதுமே நானடி. அடி தேவியே, நானா தேவியே. இந்த பூமியை நீயும் அடி, பூமியுள் பார்வதியோ. அந்த ஆகாயம் என்பதுமே இந்த பூமியும் என்பதுமே ஆகாயம் பூமி தன்னை. பார்வதி நல்லா கேட்டுக்காங்கடி. ஆகாயம் என்பது நானு, பூமி என்பது நீடி. ஓஹோ, ஆகாயம் என்பது ஆண் நீங்க, ஆமா. பூலோகம் என்பது பெண் நானு. பின்ன நீ. ஆகட்டுங்க, போதுமா? ஆகட்டுங்க. சந்தேகம் முடிஞ்சா? சந்தேகம் தீர்ந்து விட்டது. போயிட்டு வரட்டுமா? படி இலக்க போயிட்டு போயிட்டு வரேன், போயிட்டு வரேன். ஏங்க ஏங்க இருங்க இருங்க இருங்க. என்னடா இப்படி பண்றா? என்னங்க நான் ஏப்பா இங்க பாருங்க, இனிமேல் நான் உள்ள போறதா இல்ல. எல்லா சந்தேகத்தையும் இதே இடத்துல நான் கேட்கணும். ஆனா சொல்லுவாங்க 1000 ஆம்பளைங்க ஒண்ணா இருக்கலாமா? ஆமா ஆமா. 2 பொம்பளைங்க ஒண்ணா இருந்து வாழ மாட்டாங்கன்னு அன்றே சொன்னாங்க. இல்லைங்க, அது போல பொம்பளைங்களுக்கு சந்தேகம் என்பது பெரிய நோவு. அதனால என்னென்ன சந்தேகம் இருக்குதோ அதெல்லாம் நான் தெரியாம தான் கேக்குறேன், இல்ல தெரிஞ்சாதான் கேக்குறேன். இது எழுதி வச்சவன கேக்குறேன். சரி, பொம்பளைங்க 10 பொம்பளைங்க சேர்ந்தா குட்டி சோறுங்கிறீங்க, ஆமா. ஆம்பளைங்க 4 ஆம்பளைங்க சேர்ந்தா நீங்க ஓகே என்னன்னு தெரியுமா? அம்மா நீ நினைப்பது போலல்ல. என்னத்தான் இருந்தாலும், என்னத்தான் நீ ஆடை ஆவரணம் பண்ணிந்தாலும், ஏன்னா நீ அடியிலத்தான் நான் மேலத்தான். நல்லா புரிஞ்சுக்காங்க. அடக்கம். ஆம்பளைங்க 4 பேர் ஒண்ணு சேருவாங்க. நாம இந்த கூத்து விடலாம், இந்த மாதிரி டிராமா விடலாம்னு சொல்லி 4 பேர் சேர்ந்து நாயம் பேசுவீங்க. அந்த 4 பேர்த்து நாய அதே இடத்தோட போயிரும். ஆனா பொம்பளைங்க நாங்க இருக்கிறோமே, எப்படி இந்த இடத்துல கூத்து விடணும்னு நினைச்சுட்டோமா, 4 பொம்பளைங்க சேர்ந்துட்டுமா ஊடுடா வசூல் பண்ணியாச்சும் கூத்து விட்டு காட்டுவோம். நாங்க நீங்க உங்களாட்ட பெருமைக்கு நாங்க அடிக்கிறீங்க. ஒண்ணு இல்லடி, கூத்து மட்டும்தான் விடுவீங்க. ஆனா கூத்து விட்டு கூத்தல் பண்றது யாருன்னு பொம்பளைங்க தான். இருந்தாலும் எனக்கு என்ன சந்தேகம் தெரியுமா? என்ன சந்தேகம்? இந்த உலகத்துல பெரிது பெரிது என்றால் இந்த உலகத்துல எதுங்க பெருசு? அண்டமோ பெரிது. ஏப்பா ஏப்பா குழல் உனக்காச்சும் தெரியுமா? இந்த உலகத்துல பெருசு பெருசுனா எதுதான் பெருசு? ஆகாயம் பெருசுடி. ஓ, ஆகாயம் பெருசு. ஆமா. ஏப்பா பெரிது பெரிதுண்டா உலகத்துல எது பெரிதுங்கிற? ஆமா ஆமா. ரவினோட புகழே பெருசு. என்னங்க அது உண்டு, அது முண்டு. பெரிது பெரிது என்றால்
ஆகாயம் பெரிது. அப்ப அந்த ஆகாயம் தான் பெரியதா? அதை விட அந்த பூமியும் பெரிது. அப்ப இந்த புவனம் தான் பெரியதா? புவனத்தில் விட ஒரு பார்க்கடல். ஓ, கடல் தான் பெரியது. அதுவும் பெரிதில்ல. அதற்கு ஒரு பாண்டம். அந்த பாண்டம் தான் பெரியதா? பாண்டமும் பெரிதில்ல. ஆனால் ஒரு மானிட ஜன்மத்தில் மனிதன் உண்மையாக பேசி நீதியாக வாழ்பவனோ அவனோ பெரிது. ஓஹோ, அதாவது சொல்தான் பெரியது. சொல்தான் பெரிது. ஒரு மனிதன் ஆமா அதுதான் பெருசு இதுதான் பெருசுங்கிறது இல்ல. இல்ல, ஒரு மனிதன் சொல்லக்கூடிய வார்த்தை சொல்லுதான் பெருசு. பெரிது. அதான் சொத்தழிஞ்சாலும் சொல்லழிய கூடாதும்பாங்க. அப்படி என்று அன்று சொன்ன வார்த்தை இருந்தாலுங்க எனக்கு இன்னொரு சந்தேகங்க. இன்னொரு சந்தேகம். என்ன சந்தேகம் தெரியுமா? என்னடி சந்தேகம்? ஆண்டவா, உலகத்தில் முதல் தெய்வம் யாருங்க? என்ன எதையோ நினைத்து என்ன பரிசோதிக்கிற? என்னங்க சொல்லாதீங்க. சரி, எனக்கு தாலின்னு ஒண்ணு கட்டி இருக்கிறீங்க. எப்படி ஐயா? ஆமா, தாலின்னு கட்டி இருக்கிறீங்க. ஆமா. நான் ரோட்ல போற வேண்டிய கேள்வி கேட்க முடியும்? கேட்க முடியாது. என் புருஷங்கிட்ட இல்லாத உரிமை யாருக்கிட்ட எனக்கு இருக்குது? இல்ல. என்னங்க இந்த உலகத்துல ஐயனார் இருக்கிறாரு, நீலக்காரர் இருக்கிறாரு, கருப்புசாமி இருக்குது, மாரியா இருக்குது, காளியா இருக்குது, நீங்க இருக்கிறீங்க, நாங்க இருக்கிறோம், ஹரிராம கண்ணன் இருக்கிறாரு, அண்ணி இருக்கிறாங்க, இப்படி தேவாதி தேவரெல்லாம் இருக்கிறாங்க. இந்த உலகத்துல முதல் தெய்வம் யாரு? ஏன் உத்தம நீங்க சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். உலகத்தில் முதல் தெய்வம் உத்தம பரமசிவன். உலகத்தில் முதல் தெய்வம் நானே. உலகத்தில் முதல் தெய்வம் என் கணவர் இந்த பரம சிவன் தான் பெரியதா? அப்படி சொல்லடி, அப்படி சொல். என்னங்க அதுவே என்னங்க இதுவரை சொன்னீங்க, எல்லாம் நான் ஏத்துக்கிட்டேன். சரி, உலகத்துல முதல் தெய்வம் நீங்கிறீங்களே, உலகத்துல உங்களை விட இன்னொரு தெய்வம் இருக்கிறாருங்க. பார்வதி. ஏண்டி உமையவள் பார்வதி கூட தெரிய மாட்டிருக்குது. ஆமா ஆமா ஆமா, நான் கூட உனக்கு இல்லைன்னு நினைச்சேன். என் கண்ணாடிக்கார அடி ஆடி அந்த டீ கடைக்காரி கராத்தி ஏய் கம்முடுத்த இருல. உலகத்துல முதல் தெய்வம் என்ன விட ஒரு ஆள் பெரிய ஆள் இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. இருக்கிறாருங்க தேவி. உலகத்தில் என்ன விட பெரியவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னா நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். அதனால உலகத்துல முதல் தெய்வம் யாருன்னு சொல்லு. அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா பரிசோதித்து சொல்லுதி. சொல்றவாங்க. உலகத்தில் முதல் தெய்வம் கண்ணங்க, அண்ணங்க, அண்ணன் மாய கண்ணன் தான் அண்ணா. உலகத்தில் முதல் தெய்வம் கண்ணங்க, அண்ணங்க. உலகத்தில் முதல் தெய்வம் உத்தமர மாய கண்ணன். இந்த உலகத்தில் முதல் தெய்வம் அவர் உத்தமர மாய கண்ணன். உலகத்துல முதல் தெய்வம் நாதான்னு சொல்லி நீங்க மமதையில தெரியுறீங்க. சரி, உங்களை விட உலகத்தில் முதல் தெய்வம் யார் தெரியுமா? யாரு? என் கூட பிறந்தாரு. என் கூட பிறந்த பிறப்பு என் அண்ணன் மாய கண்ணன் ஸ்ரீமந்த நாராயண கண்ணன் தான் முதல் தெய்வம். மானங்கட்டவள. ஏங்க ஏண்டி உலகத்துல முதல் தெய்வம்
உங்க அண்ணன் கண்ணங்கிற என் பொறப்பு, என் கூட பிறந்த பொறப்பு என் அண்ணன் ஹரிராம கண்ணன் தான் முதல் தெய்வம். கோவம் பொறப்பா? ஆமா ஆமா. ஏய் ஏங்க என் கோபத்துக்கு ஆளா வர? ஏன் என்ன ஆச்சு இப்ப? உங்களை தூண்டுறனா? ஆமாடி, என் அண்ணன் தான் முதல் தெய்வம். நீங்க என்ன சொல்ல வரீங்க இப்ப? முதல் தெய்வம் ஆமா உங்க அண்ணன். எங்க அண்ணன் தான். அட மறுமுறை கட்டபடி மாமியால பட்டாண்டி கண்ணடி அந்த கண்ணடி. ஏய் தாலியாய நாயத்தை கேள்வி எல்லாரும் இப்படி முப்பாடு கொடுத்து அந்த மறுமுறை கட்டு போய் மாமியால பட்டாண்டி கண்ணடி மணிவனடி. அங்க மறுமுறை கட்டு போய் அந்த மாமியால பட்டாண்டா அந்த கண்ணடி 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 மறுமுறை கெட்டு போய் மாமியால பெண்டாண்டா அவன் அண்ணன் கண்ணனா. உலகத்துல முதல் தெய்வம் அவன். அப்ப எங்க ஆண்டி உலகத்துல முதல் தெய்வம் அவனா? அப்ப எங்க அண்ணன் தான் மாமியாகிட்ட போனாரு. ஆமா எங்க அண்ணன் நான் இவ்வளவு ஏதாச்சும் பண்ணிருப்பேன். உன்னை பத்தி நான் எடுத்து சொன்னா இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் காரி இவ்வளவு நாள் என்னடி பண்ண முடியும்? என்னடி பண்ண முடியும்? ஆமாடி. மன்னா மன்னார பெண்ணுக்காக மன்னவா முத்தி சிலையால் அடிய பெற்ற மன்னவா. காலை எடுத்து வச்ச காலை மணிக்கு மேல வச்சு மன்னார பெண்ணுக்காக மன்னவா ஒரு நாள் சிலையால் அடிய பெற்ற நாயகா. சந்தையில வித்தாடு போக தொச்சாடு முழிக்குமே, இந்த அவயத்தை கோழி கூடையை தூக்கி போட முழிக்குமே, அந்த மாதிரி போய் உக்காந்துக்கிட்ட பாரு. யோ ஏண்டி எங்க அப்பா மூட்டாரு சாதாரணமாவ நினைச்ச மாமியாட்ட போறேன்னு உன் ஓகே என்ன தெரியுமா? உன் ஓகே என்ன தெரியுமா? முன்ன மூடு முன்ன என்னைக்கு எங்க அப்பா மூட்டார நீ நினைச்சியோ இனிமேல என்ன உனக்கு மரியாதை? ஏண்டியாயா என்னை இத்தோடு வளர்த்தி பெத்து பேர் வச்சு என்னை வளர்த்தி உன் கையில புடிச்சு கொடுத்து என் அப்பா மூட்டார் நினைச்சு இனிமேல் உனக்கு என்ன மரியாதை? இங்க பாருங்க, என் புருஷன் என்ன பண்ணாரு தெரியுமா? அதாவது ஒரு நாள் ஒரு தினத்துல இந்த பாரா உலகம் இங்கு படி அளக்கலான்னு சொல்லி என் கணவர் போறாரு. அப்ப போக வழியில என் புருஷன் சும்மாவா போவாரு. என் புருஷனுக்கு கஞ்சானா ரொம்ப பிடிக்கும். இந்த கஞ்சாவை போட்டு குடிச்சுட்டு அந்த போத மயக்கத்துல படியாந்து விட்டு கையில மலை நோக்கி வராரு. அப்பொழுது ஆகாயத்து மேல இருந்து அவர் வந்துட்டு இருக்கும் பொழுது பூலோகத்துல ஒரு குளக்கரையில ஒரு வண்ணா மூட்டு பிள்ளை துணி துவைச்சிட்டு இருக்கிறார். ஆமா, அந்த வண்ணார பெண்ணு துணி துவைக்கணும் சாதாரணமா துவைப்பாங்க. அதாவது இந்த சீலையை தூக்கி நல்லா தொட தெரியுறாப்படி, நல்லா முழங்கால் தெரியுறாப்படி பாக்குறான் பாரு புண்டா பாய, நல்ல முழங்கால் தெரியுறாப்படி எடுத்து சொருவிக்கிட்டு ஒரு நினைப்படி சாதாரணப்பட்ட ஆளா இது போதப்பட்டது அப்படி வேலை என்ன முன்ன மேல இருந்து பாக்குறாரு என் கணவர். இந்த பரமசிவன் பார்த்த உடனே என்னடா தெய்வலோகத்துல கூட இப்படியாப்பட்ட ஒரு மங்கையை நான் பார்த்தது இல்லையே, ஒண்ணுக்கு 2 மனைவி வச்சிட்டு இருக்கிறேன், என் மனைவி கூட இந்த அளவுக்கு அழகு இல்லையே, பூலோகத்துல ஒரு பொம்பளை இவ்வளவு அழகா இருக்கிறாளே, இவளோட நாம ஒரு நாளாச்சும் கட்டி சேரணும் அப்படின்னு சொல்லி என் கணவர் மேல இருந்து பூலோகத்துக்கு வந்துட்டாரு. ஆற்றங்கரைக்கு போறாரு. ஆற்றங்கரைக்கு போன உடனே என் கணவரு அங்க என்ன செய்யறாரு? ஆற்றங்கரைக்கு போறாரு. அப்பொழுது அந்த பிள்ளை எப்படி துணி துவைக்கிறா? எப்படி துணி துவைக்கிறா? எப்படி துணி துவைக்கிற ஓட்டுனா எப்படி துணி துவைக்கிறா தெரியுமா? நல்லா குமிஞ்சிக்காங்க. ஒல்லிகாட்சி மலை எப்படிக்கா? தத்தின தன்னாடே தத்தின தன்னாடே தடாடு தடாடு தத்தின தன்னாடே கண்ணர சின்னரகா வண்ணா வந்தாடே பன்னாடு பன்னாடு சின்ன வந்தாடே
வண்ணா முட்டு பிள்ளை துணி துவைச்சிட்டு இருக்கிறா. என் கணவர் அருகாமையில் போன உடனே உலகத்துக்கு படியளக்கக்கூடிய பரமசிவன் அருகாமையில போன உடனே போதையில நான் உன் கூட ஒண்ணு சேரணும் அப்படின்னு வண்ணா முட்டு பிள்ளை கிட்ட கேக்குறான். முன்ன ஒரு கஞ்சா போதையில கேக்குறா. அப்படி ஏன் முருசேன் ஒரு பொம்பளை கிட்ட போய் ஒரு ஆம்பளை நான் உன் கூட ஒண்ணு சேரணும் சும்மா உருவாளா? போனதுமே உருவாளா? அவளுக்கு கோபம். அம்மா நான் உலகத்துக்கு கடவுளாகப்பட்ட நான் பரமசிவரு, அதாவது பரமசிவன் நானு, அதனால உன் மேல ஆசைப்பட்டு உன் கூட ஒரு நாள் வாழணும் அப்படின்னு ஏன் புருஷன் சொல்றாரு. அந்த பொம்பளை என்ன நினைச்சாலும் ஏது நினைச்சாலும் தெரியல. கடவுளே நம்ம கிட்ட வந்து சேர்றாருன்னு சொன்னா நாம குடுத்து வச்சவங்க தான். இந்த பிறவியில நம்ம குடுத்து வச்ச பிறவின்னு சொல்லி ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, அதே இடத்துல ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துக்கிட்டாங்களே. ஏன் புருஷனும் அந்த வண்ணாமுட்டு பிள்ளையும் எங்க அப்ப முட்டா நினைக்கும் போது நல்லா இருக்குதா மாப்பிள்ள உனக்கு? முன்ன குளக்கரையில ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. குளக்கரையில ஒண்ணு சேர்ந்த உடனே தூரத்துல இருந்து அந்த வண்ணாமுட்டு பிள்ளை அவங்க அப்பா வண்ணா வரானே, வரவும் சாதாரணமா வரான். ஊருக்கு அவன முட்டு பிள்ளை வயசுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி அந்த முட்டு சிலையை எடுத்து நல்லா கிண்டு கொள்ள கட்டிட்டு நேரம் கிடுகிடுன்னு குளக்கரைக்கு வரான். அங்கிருந்து கண்ணே மகளே நான் அப்பனை பார்த்த உடனே ரெண்டு பேத்துக்கும் அப்படி பையன் தாங்க முடியலையே. என் புறத்த காலோட தள்ளிடுற அப்படியே. ஐயோ பண்ணா வந்து பாத்துட்டான பெருத்த பங்கம் ஆகி போயிருமே, நம்ம தெய்வலோகமும் போக முடியாத அசிங்கம் ஆகி போயிருமே. அப்படியே என் புருஷ அப்படியே கிடுகிடுன்னு நடுக்கிறா. அப்படி அப்பதான் நினைக்கிற வண்ணாமுட்டு பிள்ளை, என்னங்க நீங்க கீழே உக்காருங்க, நாங்க துணி அலசக்கூடிய அந்த சால் இருக்குது அந்த எப்படி இல்லப்பா புலித்தாளி, அந்த புலித்தாளி எடுத்து என் கணவர் அசாம மூடி போற அந்த கொடா பாட்டம் மூடன உடனே அங்கிருந்து நேரம் வரான் வண்ணாமுட்டு பிள்ளை அவங்க அப்பா கிடுகிடுன்னு ஆற்றங்கரைக்கு வரான். கண்ணே மகளே ஊர் கவுண்ட முட்டு பிள்ளை வயசுக்கு வந்துட்டா, முட்டு சீலை கொடுத்துக்கிறாங்க, அந்த முட்டு சீலையை நான் அலசணும், அந்த பானை எடுமா, ஆமா அந்த குளித்தாளி எடுமா அப்படின்னு கேட்க என் புருஷனுக்கு அப்படியே ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி படப்படன்னு நடுக்கிற. அப்படியே என்ன இன்னைக்கு பண்ணலாம் அல்ல எலும்பு உடைச்சுக்க மாட்டாங்க. இவர் என்ன பண்றாரு, இவர் பானையை கேட்க இந்த பிள்ளையும் பயந்துக்குது. என்னடா பிள்ளை இதா இருக்கிறாளே சந்தேகமா இருக்குன்னு சொல்லி இந்த பானை தூக்கனா இந்த அதாவது அவயத்துல இருக்குது அந்த கோழி, இந்த கோழியை தூக்கணும் எப்படி போட முழிக்கும். அந்த மாதிரி என் புருஷன் முழிக்கிறா. அப்படி வந்த வண்ணா வந்த உடனே இது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேட்க வண்ணாமுட்டு பிள்ளை எல்லா உண்மையும் சொல்லிவிடுது. யாரா இருந்தாலும் பெத்த பிள்ளைகிட்ட, கடவுளா இருந்தாலும் பெத்த பிள்ளைகிட்ட ஒரு ஆம்பளை ஒண்ணு சேர்ந்துட்டா அப்படின்னா அப்பகார சும்மா விடுவானா? ஏன்னா சும்மா விடுவானா? கண்ணாடிக்காரன்னா போட்டு என் புருஷனை என்ன பண்ணாருங்கிற. கையில இருக்குது முட்டு சீலை, அதாவது அந்த தூரம் போன சீலை, அந்த முட்டு சீலை இருக்குது. முட்டு சீலனு கூட என் புருஷன் முதுகுல பட்டாரு நடிக்கிற. அப்படியே துணி துவைக்கிற பட்டாரு நடிக்கிறிய. அந்த அசிங்கத்தோட மட்டுமா போனுச்சு. என் புருஷன் கட்டளை போடுறாரு, இனிமேல் நீ அங்க கையில மேல போக கூடாது, என் பிள்ளையோட தான் நீ பொழைக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போற. அப்படி அவங்களுடைய வீட்டுக்கு கூட்டு போன உடனே என் புருஷனுக்கு போதமாய்க்கத்துல பசி எடுத்துக்கிச்சு. பண்ணா முட்டாருன்னா பல வீட்டு சாப்பாடு எப்படி ஐயா? பண்ணா முட்டாருன்னா நல்லா இருக்குமா? அதே ஆயா அமராவதி வீட்டுக்கு சாப்பாடு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி பல வகையான சாப்பாடு. இப்படி சாப்பாடை கொண்டு வந்து சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. என் புருஷன் பசியோட மட்டுமா ரிசி பண்ற தாரா தங்காத ஒண்ணு சேர்ந்த உடனே ஒரு குழந்தை பிறக்குது. பிறந்த குழந்தை ஒரு நல்ல லட்சணமா பிறக்கணும் இல்லையா? சளி நிக்காத ஒழுவிக்கிட்டே பிறக்குது. அந்த குழந்தைய அழுவது என் புருஷனும் பசியில அழுவுற. அப்படி உடனே அந்த வண்ணாமுட்டு பிள்ளை பாக்குது, ஒரு வாழை இலையை எடுத்து போட்டு ஊரா வாங்கின அந்த சாப்பாடை கொண்டு வந்து போடுறாங்க. யாரா இருந்தாலும் ஒரு மனுஷன் சாப்பிடும் போது பக்கத்துல எச்சிருந்தா சாப்பிட முடியுமாயா? பக்கத்துல ஏதோ ஒரு அசிங்கமோ ஒரு ஈ மூச்சாக்கோ நம்மளால சாப்பிட முடியுமா? உலகத்துக்கு படியளக்கக்கூடிய பரமசிவன் முன்னாடி ஒரு குழந்தை சளி மூக்குழந்தை சாப்பிடுவாரா? அப்பதான் என் கணவன் நினைக்கிறாரு, இந்த வாழை இலையில் நடுவுல கோடு போடுறாரு. நடுவுல கோடு போட்டு அந்தாண்ட பக்கம் நீ சாப்பிடு, இந்தாண்ட பக்கம் நான் சாப்பிடுறேன்னு சொல்லி அன்னைக்குதான் என் புருஷனால போடப்படுது அந்த வாழை இலை தண்டு. ஏங்க இப்படி வண்ணாமோட்ல போய் கேவலப்பட்டு வந்தீங்களா நீங்க? ஓகேமா காரி துப்புபடி முகத்துலயே. அது மட்டுமல்ல, அந்த வண்ணாமனுக்கு ஒரு குழந்தை பிறந்தத அந்த வண்ணாத்தி சொன்னா,
அப்ப சொன்னா சாமி நீ வாழை இலையில கோடு போட்டு 2 பேரும் ஊளமூக்கா இருக்குதுன்னு சொல்லி பாதி சாப்பிட சொன்னீங்க, இது எதுக்குன்னு கேட்டா, என்னத்தான் இருந்தாலும் அவ கீழ்பட்டவன், ஆமா நான் மேல்பட்டவன் அப்படின்னு கோடு போட்டேன். இதனால என்ன தப்பு? எங்க பண்ணாம போயிட்டு வர்றேன்னு சொன்னேன். எங்கடா மாப்பிள்ள போவ அப்படின்னு எடுத்து புடிச்சிட்டால. அப்ப பார்த்தேன், பார்த்துட்ட உடனே அவளை தூக்கி புடிச்சு அந்த குழந்தைய சொன்னேன், எனக்குன்னு ஒரு நாடு, எனக்குன்னு ஒரு எல்லை வேணும். அதாவது என் ஜாதி உயர்வா இருக்கணும். நாங்க கீழ் ஜாதியா இருக்கறனால தானே எங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க. என் ஜாதி மேல் ஜாதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவ கேக்குறாங்க. கேட்ட உடனே என்ன செஞ்சேன்? என்ன செய்றீங்க? அவளை எடுத்து அந்த வண்ணாத்துக்கு பிறந்ததுனால, இங்க சிவனுக்கு பிறந்ததுனால அவருக்கு திருவண்ணாமலை என்று பெயர் வைத்து அந்த இடத்திலே அமர வைத்து அவளுடைய ஆசிரமம் கட்டி வைத்து காட்சி செஞ்சு வச்சுட்டு வந்தேன். நீங்க திருவண்ணாமலையாவும், ஆமா, அந்த அம்மா அந்த வண்ணாமூட்டம்மா வந்து உண்ணாமலை அம்மாவும், ஆமா, அப்படி இருவரும் திருவண்ணாமலையில அவதாரம் எடுத்துட்டு இருக்கீங்க. அவதாரம் எடுத்து அங்க காட்சி தந்துட்டு இருக்கிறேன். பாருங்கடி ஐயா. அதோட உங்க அண்ணன் என்ன செஞ்சான் தெரியும்? எங்க அண்ணன் போனாதான் மாமியா கிட்ட போனாதான் அசிங்கமா, என் புருஷன் வண்ணாமூட்டு பிள்ளைகிட்ட போனா திருவிளையாடலாம். என்ன பண்ணா தெரியுமா? நீ ஆம்பளை தானே, என்னடி பண்ணான்னு சொல்றேன்டி. கட்டு கலவு சொல்லியா பாக்கலாம். அடி மார்கழி மாதம் கண்ட தாத்து பட்டி தப்பு பையன் கொண்டாடி கண்டா அண்ணன் என்ன பண்றது? என்ன பண்ற? அப்படி தப்ப ஒண்ணு எடுத்துக்கிறது, சங்கு ஒண்ணு எடுத்துக்கிறது. இவன் என்ன பண்றது? ஊர்ல மார்கழி மாசம் கண்டா வீட்டுக்கு போய் சங்கு ஊதுறது, கோயிலுக்கு ஊதுறது. எதுக்கு ஊதுறது தெரியுமா? இவன் கோயிலுக்கு எல்லாம் ஊதல, தக்கால ஓடி சோத்துக்கு இல்லாத சாத்துக்கு இல்லாத கிடந்துக்கிட்டு மூட்டு மேல பூசணிக்காய் கிடக்கும், சொரக்காய் கிடக்கும், காட்டு தரத்துல நடந்து போனா கத்திரிக்காய் வெண்டக்காய் இருக்கும். இதெல்லாம் அறுத்து அவன் தோல்ல ஒரு சோழனா பை மாட்டிக்கிறது, சோழனா பை அத மாட்டிக்கிட்டு சங்கு ஊதுனா யாரு கேட்க போறாங்க? அப்ப சங்கு ஊதுறாப்புல போறது, அப்படியே காய பருக்குன்னு பொறிக்கிறது, சோழனா பையில போட்டுக்கிறது. போட்டுக்கிட்டு ஊரு முச்சு விடும். காசை கொட்டி ஓட்டி ஏத்தி விடுவேன். மார்கழி மாசம் கண்டா பூசணிக்காய் இருக்கிறது, சொரக்காய் இருக்கிறது, கத்திரிக்காய் இருக்கிறது, வெண்டங்காய் இருக்கிறது, புடலங்காய் இருக்கிறது. இதெல்லாம் அறுத்து கொண்டுகிட்டு வந்து உங்க குடும்பம் கொடுத்து காப்பாத்துறதும் இல்லாம உங்க அண்ணனாடி பெருமை. அப்படியே குப்பி எடுத்து விடுவேன். பாரு, இன்னொரு தடவை என் அண்ணன் நினைத்தினா வச்சுக்கா, உனக்கு மரியாதையே இல்ல. ஆறு இன்னும் என்ன பண்ணா தெரியுமா? ஓட்டா உசுரோட கோழி குஞ்ச, உசுரோட மசுரோட திங்குற உங்க அண்ணன். எங்க அண்ணன் எல்லாம் தும்பா. உலகில் கேவலங்கள் என்னடி இருக்குது? போய் என்னுடைய படைப்பால் பிறந்தவனே நீ என்ன மிஞ்சி பேசுறியா? என்ன மிஞ்சன? நீ ஒரு பொழுது எங்கேயுமே இருக்க முடியாது. படைக்கப்பட்டவன் தாண்டா நீ. அடே என்று சொன்னவளை ஆதங்கத்தை அடக்குவதற்கு இந்த சிவபெருமானே வேண்டாமடி. என்னால் படைக்கப்பட்டவனே நீ. நான் நெற்றி கண்ட கொடுத்தனாலதான் உன் நெற்றியில பொருத்தப்பட்டது. என்னால படைக்கப்பட்டவனே நீ. சக்தி இல்லையெனில் சிவன் இல்லை. சக்தி இல்லை என்றால் ஆமா, சிவன் இல்லையே சக்தி இல்லை. உன்னால என்ன செய்ய முடியும்? என் கோபத்துக்கு ஆளாக வேண்டாம். என்னடா பண்ணுவ? என்ன அடாவா? என்னடா பண்ணுவ? அடே என்று சொன்னவனே பாரடி. அடி சண்டாள பாவியே, என்னையா பண்ணுவா? என்ன பண்ண முடியும் என்னால?
என்ன பண்ண முடியும் நீ ஏதோ ஒன்று சொல்றிய ஒண்ணு ஐயோ அறியா பிள்ளையாட்ட வைக்க போறீங்க அம்மா சிவன் இல்லை சிவன் இல்லையே சக்தி இல்ல நான் தான் பெரிது உலகிலே நான் தான் பெரிதுங்கிற என்னிடம் இடப்பகத்திலே கொடுத்து உன்னை வைத்திருப்பதனால தானே இந்த உமையவளுக்கு நான் தான் பெரியவன் சொல்ற இன்று நாள் முதல் என்னுடைய என்ன தெரியுமா என்னிடத்திலே இடப்பாகத்தில் இருந்ததினால் உனக்கு நான் தான் என்கின்ற அகந்தையினால் இன்று என்னுடைய இடப்பாகத்தில் இருந்து இன்றைய தினத்திலே நீ பிரிந்து எக்க தேவதையாக போகிறவாய் புட்டி ஆம்பளையா சாபம் கொடுக்கும் போது இந்த பொம்பளை நான் சும்மா விட்டுட்டு போனாடி பண்ணுவேன் ஓஹோ பாருங்க ஆம்பளையா இருந்தனாலதான் எனக்கு சாபத்தை கொடுத்த இந்த பொம்பளை உனக்கு நான் சாபத்தை கொடுத்துட்டு போறேன் கொடுப்ப என்னைக்கு இடபாகத்தை விட்டு ஓராண்டு காலம் மலையாள ஜக்கமாவா அது காலியா போன எனக்கு சாபத்தை கொடுத்தியோ நான் இடத பாகத்தை விட்டு நான் இப்ப பிரியறேன் பிரிந்த உடனே கைலமலையை தேடி அச்சக்கார பிச்சைக்கார யாவற்ற பேர் வருவாங்க வந்து வரன்னு கேட்பாங்க நீ வரம் கொடுத்தா அந்த வரம் பலிதமாகாது பலிக்காது பிடிடா சாபம் உமையவள் இடப்பாகத்தை விட்டு பிரித்தோ மலையாள ஜக்க தேவதையாக போக கிடவா என்று அவளோ இடப்பாகத்தை விட்டு பிரிந்தாள் அவளும் எனக்கு சாபத்தை கொடுத்துருவா யார் வந்தா என்ன பண்ண போறாங்க என்ன இருந்த போதிலும் சிவபெருமானே பெரியவன் அல்லவா யார் வருவார்களோ பிறகு பார்க்கலாம்